எதே நாத்து 2 பேரும் ரெஸ்ட் எடுத்து டயர்டா இருப்பீங்க. சூடான காப்பியும் சுவையான மிளகா பஜ்ஜியும் இருக்கு, சாப்பிடுங்க தே. ஹலோ எம்மா, நல்லா இருக்கீங்களா? அப்படியே விஷயம், ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா, வைக்க எங்க அம்மையும் அப்பாவும் இங்க வரவலாம், ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவோம்னு சொன்னாவோ. நாத்து 2 பேரும் காப்பியை குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுங்க. நான் போய் அண்டா குண்டா கரிச்சட்டி எல்லாம் கழுவி எடுத்து விட்டுட்டு அப்படியே வீட்டெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் ஒரு பிரியாணியை போட்டுறேன். ஆமாமாக்கா, நம்ம 2 பேரும் காப்பி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுப்போம். மர்மம் வந்து பிரியாணியை போட்டுட்டு அவ அம்மா வந்தாலும் நம்மள எழுப்போம். அதனால நல்ல ஒரு புடி மூக்கு பிடிச்சிடலாம். ஒன்ன வச்சு ஒரு புண்ணாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஊரு கட்டவள அம்மைய பத்தி பேசாது. உன்னை சாத்தி விட்டு வார்த்தையை விடாத. எல்லாம் உனக்கு நன்மைக்கு தானே சொல்லி தரேன். கிட்ட வா, கொஞ்சம் காது கொண்ட வந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுதேன். ஆனா நீங்க வா, நல்லா கேட்டுக்கோ. புறவு காது கேட்கலாம் சொல்லி விடாத. கொண்டகதே, பாத்ரூம் கழுவணும், கரிச்சட்டி பாத்திரத்தெல்லாம் கழுவணும் சொன்ன கேளுங்கதே. கொண்டகதே, உங்களுக்கு இன்னைக்கு ரெஸ்ட். நான் பாத்ரூம் கழுவுறேன், எங்க அம்மா அண்டா குண்டாவெல்லாம் கழுவி போடுவா. 2 பேரும் சேர்ந்து கடைசில பிரியாணி செஞ்சு போடுதோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நீ. அறிவுள்ள மோவா கிச்சு ஐடியா கொடுத்தா உங்களுக்கு கேட்டிருக்காது. ஆனா என் காதுல கேட்டில்ல, அதுபடிதான் நாங்க நடக்க போறோம். நாங்க என் மருமகளுக்கு ஆப்பு வைக்கலாம் நினைக்கோம். ஆனா வழக்கம் போல எங்களுக்கு ஆப்பா முடிஞ்சிருமா என்ன ஏதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. நாளைக்கு வரக்கூடிய லாங் வீடியோல வர சொந்தங்களே மறக்காம பாருங்க.